இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய 78வது பிறந்த நாள் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கட்சி தலைமை அலுவலகத்தில் அதிமுக மருத்துவ அணி சார்பில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மருத்துவ முகாம்களில் காலை முதலே பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் அவருடைய உடல் பரிசோதனை மேற்கொண்டு வருகிறாங்க. அதே போல பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 78 கிலோவிலான அந்த கேக்கை வெட்ட இருக்கிறார். ஜெயலலிதாவுடைய 78வது பிறந்தநாளை முன்னிட்டு 78 கிலோவில் கேக் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேக் வெட்டி தொண்டர்களுக்கு வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகளிர் அணி சார்பில் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிரைண்டர், அதே போல இஸ்திரி பெட்டி மற்றும் தையல் மிஷின்கள் போன்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து உணவு வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து செய்தியாளர் சந்திக்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து செய்தியாளர் சந்திப்பதோடு அதிமுகவுடைய 3வது கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 கட்டங்களாக 10 முக்கிய வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிற சூழ்நிலையில இன்றைய தினம் 3வது கட்டமாக மேலும் சில தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகளிர் நலன் சார்ந்த தேர்தல் வாக்குறுதியாக அந்த வாக்குறுதிகள் அமையும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது நேரலையில் பார்க்கிறோம். 78 கிலோவிலான கேக்கை எடப்பாடி பழனிசாமி வெட்ட இருக்கிறார். அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அவருக்கு அருகாமையில நின்றிருக்கிறாங்க. ஏராளமான தொண்டர்கள் இன்றைய தினம் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஏராளமான தொண்டர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய ஏராளமான தொண்டர்கள் தற்போது அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு வழிநடைகளும் அதிமுக தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்த காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. முதற்கட்டமாக ஜெயலலிதாவுடைய சிலைக்கு மரியாதை செலுத்திய எடப்பாடி பழனிசாமி அதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கியதோடு தற்போது கேக் வெட்ட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக 3வது கட்டமான தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.